சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க? அப்போ உங்ககிட்ட ஒரு தனி கெத்து இருக்கும். சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். கலைநயம், நிர்வாகத்திறன் ரெண்டும் உங்க ரத்தத்துல ஊறியிருக்கும். ஆனா இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு தாங்க பர்ட்டிகுலரா நடந்துட்டு இருக்கு. ஜான்வரி டு ஏப்ரல் பூரம் 1ஆம் பாதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அடுத்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் 2ஆம் பாதமும், ஆகஸ்ட் நவம்பர் 3ஆம் பாதமும், நவம்பர் டு பிப்ரவரி 2027 4ஆம் பாதமும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பாதிப்புகள் ஆரம்பிக்கும் முன் 1 மாதம் எச்சரிக்கையா இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கேன். எந்த வேலைய தொட்டாலும் இழுபறியா இருக்கும். முடிய போற நேரத்துல ஏன்டா இப்படி நிக்குதுன்னு யோசிக்க வைக்கிற காலம் இது. செலவுகள் உங்க பட்ஜெட்டை தாண்டி எகிரும். மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், தூக்கமில்லாத ராத்திரிகள் வந்து போகலாம். வண்டி ஓட்டும் போதும் தேவையில்லாத பேச்சுக்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஜூனுக்கு மேல பழைய கடன்கள் குறைய வழி பிறக்கும். பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முதலீடும் இப்போதைக்கு பண்ணாதீங்க. யாரையும் நம்பி ஏமாற வேணாம். வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்டுன்னு நம்பி மனசுல தோன்றத பேசிராதீங்க. இன்னைக்கு சூழ்நிலையில பெண்கள் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. உறவுகளை தூக்கி போற்றாதீங்க. காதல் கசக்கும். திருமண உறவு பிரிவு இருந்தா ஜூலை அப்புறம் பேச ட்ரை பண்ணுங்க. இப்போ வேணாம். ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா செலவுகளை சமாளிக்க பணம் வரும். சனிக்கிழமை பைரவர் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா 4 கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. முடியலனா சனியோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க திருத்தணியில நம்ம சேனல் சார்பா அன்னதானம் நடத்த பிளான் பண்ணிருக்கோம். அதுல நீங்க கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. உங்களோட இந்த சிறு உதவி பெரிய புண்ணியத்தை தரும். எல்லாத்தை விட முக்கியம், இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கை. உங்ககிட்ட இருக்கிற அந்த வைராகியம் தான் உங்களை இந்த சோதனையில இருந்து வெளியே கொண்டு வரும். பூரம் நட்சத்திரக்காரங்க பயப்பட மாட்டாங்க, ஜெயிப்பாங்க. நம்பிக்கையோட இருங்க. எப்பவும் ஹாப்பியா இருங்க. பை.